ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்க. ஸோ இன்னைக்கு நம்ம லோஹாக் சாப்டர் 1 சந்திரா படத்தோட ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியது, பட் நம்மளோட பேட் டைம் தொடர்ந்து அப்படி போடக்கூடிய அந்த வீடியோஸ் போடக்கூடிய அதுக்கான போஸ்ட் போடக்கூடிய எல்லா யூடியூப் சேனல் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நேற்று நைட்டாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து அடிச்சு நவுத்திருக்காங்க. துல்கர் சல்மான் ப்ரொடக்ஷன் பயங்கர ஃபயராக இருக்காங்க. ஆன்லைனில் நிறைய யூடியூபர்ஸ் கவர் பண்ணல. ஹிந்தி சேனல், தெலுங்கு சேனல், மலையாள சேனல், மோஸ்ட்லி அவங்க இருக்கக்கூடியவங்களா போஸ்ட் கிரெடிட்ஸ் எதையுமே கவர் பண்ணல. கவர் பண்ணவங்களுக்கு பயங்கரமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. ஸோ இதன் காரணமா இப்போ கொஞ்ச நாளுக்கு வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம். பட் இந்த லோகா படத்தோட இந்த வேர்ல்டை பத்தி நம்ம தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து வேணாம், அது நீங்க படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. பட் கேமியோ அதெல்லாம் நான் அந்த ஸ்பாயிலர் ரிவ்யூ போகும்போது நான் சொல்றேன். மற்றபடி போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்ல நான் கதையும் ரொம்ப ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதை நீங்க வந்து படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவனுக்கு எது சொன்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அடிக்கிறாங்க. ஸ்பாயிலர் ரிவ்யூ அண்ட் கேமியோ இதெல்லாம் என்ன ஏது எப்படி இருக்கு அப்படின்றத ஓவராலா இன்னைக்கு இந்த ரிவ்யூ வீடியோல பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்க்கணுன்றவங்க மறக்காம அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா தமிழ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல பல லாங்குவேஜஸ்ல இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. 29 தான் ரிலீஸ் ஆகுது. நேற்று ரிலீஸ் ஆனது மலையாளம் வெர்ஷன் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிவ்யூ இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 29 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸ்பாயிலர் வேணாம்னு நினைக்கிறீங்க மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்தில் சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வருது. அதை செய்யறதுக்காக இவங்க பெங்களூர் வராங்க. ஒரு ஒர்க்குக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு அசாசின் ஆர் ஏஜென்ட் மாதிரி ஒரு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பார்ட் டைம் ஒர்க் மாதிரி நைட் ஷிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஃபேல ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து இவங்க செய்ய வந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன் நேஷனல் கேரக்டர் இவங்க மேல ஒரு க்ரஷ் வருது. அதனால சைட் அடிக்கிறது, அவங்க பின்னாடி சுற்றுறது, அவங்கள வந்து ஸ்டாக் பண்ணுறது, இது மாதிரி அந்த பையன் அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கஃபே ஷாப்பில் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கொல்லிக லோக்கல் கேங்ஸ்டர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கன் இதெல்லாம் வந்து டிராஃபிக்கிங் பண்ணுவாங்களா ஒரு லோக்கல் கேங்ஸ்டர். அவன் வந்து ஹராஸ்மெண்ட் லவ் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ இவங்களுக்கும் அவனுக்கும் ஒரு ஃபைட் ஆகி இவங்களோட பவர்ஸை அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். இப்படி இந்த கலவரத்தில் அந்த ஒரு குரூப் இவங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் இன்வால்வ் ஆகுறாரு. தென் இது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களுக்கு இவளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ இவ வந்து வேதாளம் விக்ரமாதித்யன் மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரி இந்த பொண்ணுங்க வந்து இந்த பசங்க மேலே வந்து ஏறி உட்காந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ த்ரோட் ஃபிலிமே இந்த பசங்க கூட இந்த பொண்ணு சேர்ந்து போகக்கூடிய அந்த கிரேசியான ஜேர்னி வித் ஆக்ஷன் பேக்டான ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர். இதுக்கிடையில அவங்களோட ஆர்ஜின் என்ன, இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சு இவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்குல்ல, லைக் ஜான் விக்ல எப்படி டேபிள்னு ஒரு இந்த கான்டினென்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அது மாதிரி இவங்களுக்கு ஒரு வேர்ல்டு இருக்கு. இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் சம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வேர்ல்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஜின்ஸ்லாம் சொன்ன விதமா இருக்கட்டும், அதை டீஸ் பண்ண விதமா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல். ஆக்சுவலாக அந்த படத்தை நான் ஒரு தடவை தான் பார்த்தேன்றனால எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து டக்குன்னு மைண்டுக்கு வரல. மறுபடியும் நிறைய இதை ரீவாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக இருந்தது. அந்த ஒரு வேர்ல்டு, அந்த கேரக்டர்ஸ், அவங்களோட ஆர்ஜின் சொல்லிட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மலையாளத்தில் வேற பார்த்தேன்றனால நான் சப்டைட்டில்ஸ் வச்சு தான் பார்த்தேன். எனக்கு புரியல. மறுபடியும் நான் வந்து தமிழ் ஒரு தான் ரீவாட்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா செம்மையாக ஒரு வேர்ல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரூமர்ஸ் என்னன்னா இது வந்து அப்படியே கண்டினியூஸாக நிறைய பார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வரப்போகுது. லைக் இது வந்து ஒரு 6 பார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு இந்த ஒரு யூனிவர்ஸில் துல்கர் சல்மான். தொடர்ந்து இது லோஹாக் யூனிவர்ஸ்லேருந்து அப்படியே தொடர்ந்து நிறைய படங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக அன்எக்ஸ்பெக்டடான ஒரு என்ட்ரி கொடுத்த ஒரு யூனிவர்ஸாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் நேற்று ட்விட்டர்லலாம் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. லோகேஷ் கனகராஜ் இப்போ கூலி எடுத்தார்ல டைரக்டர், அவரோட சம்பளமே வந்து 50 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட்டே அவ்வளோ கூட இல்லை. ஆனால் அப்படி இருக்க படமே வந்து சூப்பராக எடுக்கிறாங்க. இவங்க வந்து என்னன்னா ஆக்ஷன் பான் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ட்விட்டருக்குலாம் போக முடியல. தமிழை போட்டு கலாய்க்கிறாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை. பட் நம்ம என்ன செய்யறது, ஒன்றும் சொல்லிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். இந்த சார்பட்டா பரம்பரையில் ஒரு சொல்லுவார்ல வாத்தியார், நம்ம வந்து இப்போ தோத்துருக்கோம், அதனால நம்ம கேட்டுக்கிட்டு தான் ஆகணும், ஜெயிச்சுட்டு பேசு
யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும். ஏன்னா அவங்க அடிச்சதுலாம் ஜாக்பாட்ன்ற மாதிரி வெளுத்து வாங்குறானுங்க. லோ பட்ஜெட் ஃபிலிம் எல்லாமே வச்சு சூப்பராக எடுக்கிறாங்க. அது என்ஜாயபிளாகவும் இருக்குது. எல்லாராலையும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியுது. அதனால் ஒன்றுமே பேசிக்க முடியாது, பார்க்க தான் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அவங்க டைம் தான் போல். இவங்க போட்ட மாதிரி தொடர்ந்து அந்த ஒரு 6 ஃபிலிம்ஸ் வந்ததுன்னா டெஃபினட்டாக அடித்து நவுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போவே பலர் என்ன சொல்கிறாங்கன்னா 30 கோடி தான் இந்த படத்தோட பட்ஜெட்டு. கண்டிப்பாக படம் வந்து 200 crores மேலே கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய லாபகரமான ஒரு படமாக இது வந்து துல்கர் சல்மான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு இருக்கும். அது நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அந்த படத்தை வந்து இன்னும் நல்ல பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியில் எடுக்கிறதுக்கு ஓகே, அடுத்து ஒரு படங்களை வந்து இன்னும் குவாலிட்டியாக எடுக்கலாம், இந்த பட்ஜெட் இந்த ஒரு யூனிவர்ஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்ட் 3 ஃபிலிம்ஸ்க்கான ஷூட்டிங் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டோரியெல்லாம் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டே 1லேருந்தே ரெஸ்பான்ஸ்லாம் பிச்சுக்கிச்சு. தென் இந்த படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன் வருது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ ரெண்டுமே வந்து அடுத்து வரக்கூடிய அந்த பார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு ஆர்வத்தை கிளப்புற மாதிரி ஒரு விஷயமா, ஒரு கியூரியாசிட்டியை மேக் பண்ணுறதுக்கான விஷயமா தான் இருந்தது. செம்மையாக இருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் கேமியோன்னு பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸோட கேமியோ வந்து வேற லெவல், ஒரு அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு இந்த படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள்லாம் தெரியல. ஆல்ரெடி 2-3 மாதத்துக்கு முன்னாடியே டொவினோ தாமஸ் இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாருன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க மலையாளம் இண்டஸ்ட்ரியில். பட் அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்போ படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நான் பிளாங்காக ட்ரெய்லர் பார்த்துட்டு போய் உட்காந்தேன். எனக்கு எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சர்ப்ரைசிங்காக அந்த டொவினோ தாமஸ்லாம் பார்க்கும்போது அடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருந்தது. அதான் நான் சொல்கிறேன்ல, கண்ணை மூடிட்டு ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்த்தா ஒரு என்ஜாயபிளான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் தான். ஏன்னா அந்த ஒரு கேரக்டரோட ஆர்ஜின், அந்த கேரக்டர் வந்து நமக்கு செட் ஆகணும்ல, என்ன மாதிரியான கேரக்டர், அதோட பவர்ஸ் என்ன, அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நமக்கு செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் எடுத்தது. பட் செகண்ட் ஆஃப் சூப்பர் ஃபாஸ்ட் தான். பட் ப்ரெடிக்டபிளாக மாறிடுச்சு செகண்ட் ஆஃப். பட் ஓவராலாக ஃபிலிமாக பார்க்கும்போது ஒரு என்ஜாயபிளான ஒரு மூவி தான். கண்டிப்பாக வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு நல்ல படம். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போஸ்ட் கிரெடிட் சீனையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருந்தது. நம்மளால் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வேணால் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் வேணால் நான் போஸ்ட் கிரெடிட் சீன் அதுதான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி அதை பற்றி பேசினா இவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிடறானுங்க. அதனால் நான் எதுவும் பேசிக்கல. நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் நீங்கள் என்ஜாய் பண்ண விஷயங்கள் அந்த படத்தில் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.